இப்ப இந்த இடத்துல மனிதன் வந்து இந்த கொலையும் பாலியல் பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் அதிகம் இருக்கு. அதுல பதிவாகிறது 10% கூட இல்லைங்கிறாங்க பயந்து. ஆனா இப்ப இந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் இந்த விஷயத்துல பாக்குறப்ப நல்லதா தானே சார் தெரியுது. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அது டிஸ்கஷன் வருது இல்லையா? குழப்பத்தையும் ஏற்படுத்துறது, அவனே வந்து குழப்பத்தையும் ஏற்படுத்துறான். அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் வந்துருது, ஒரு உண்மை தகவல் வந்தா 4 பொய் தகவலும் வருது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறப்ப இப்ப சோஷியல் மீடியால இந்த ஃபேண்டசியா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலுமே இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்குமே குரல் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸா இருக்கும் இல்லையா? சோ யார் வேணாலும் போய் அப்ரோச் பண்ணலாம், ஒரு போஸ்ட் போட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு ஒரு நிகழ்வு சொல்லுங்க, நீங்க போஸ்ட் போட்டு. அதுதான் நான் கேட்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலையோ அப்படின்றதுதான். யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? போஸ்ட் போட்டீங்க, அதுக்கு திரண்டாங்களா அப்படின்னா அவனும் ஒரு பதிலுக்கு போஸ்ட் போடுறான், இன்னொருத்தர் ஆதரிக்கிறார். அந்த கீழே ஒரு ஏரியா இருக்குல்ல கமெண்ட், அதாங்க அவங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி கிராமத்துல இந்த நகர்ப்புறங்களை தாண்டி கிராமங்கள்ல அது பெருசா யாரும் எடுத்துக்கிறதே இல்லை.